ஹாய், இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு பணியார ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு வச்சு பண்ணுறனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட மெஷரிங் கப் எதுவும் இல்லாதனால நான் ஒரு கிளாஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ அந்த கிளாஸ் அளவு தான் நான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஒரு சின்ன கிளாஸால் ஒரு கிளாஸ் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஸோ அதே கிளாஸில் ஒரு அரை கிளாஸ் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். நாட்டு சக்கரை இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரே ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துருக்கேன். அது கூடவே குக்கிங் சோடா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இட்லி மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கடைசியாக கொஞ்சமாக ஒரு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா திரும்ப மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவோட டெக்ஸ்சர் இந்த மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பணியாரம் சுடும்போது நல்லா வரும். இப்போ அடுப்பில் பணியார கல்லை வச்சு எல்லா குழியிலையும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு கல்லை நல்லா சூடு பண்ணிக்கலாம். கல் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பணியார மாவை ஒவ்வொரு குழியிலையும் அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிடலாம். குக்கிங் சோடா சேர்க்கும் போது இந்த மாதிரி நல்லா பபிள்ஸாக வரும். அப்போ தான் பணியாரமும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போது பணியாரம் ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். எல்லா பணியாரத்தையும் இது போல் நல்லா திருப்பி நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பணியாரம் 2 பக்கமுமே நல்லா வெந்துருச்சு. இப்போ அதை ஒவ்வொன்றா நம்ம வெளியில் எடுத்துடலாம். இந்த பணியாரத்தை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப சாஃப்டான ரொம்ப ஹெல்த்தியான கோதுமை பணியாரம் ரெடி ஆயிருச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.